ஃபர்ஸ்ட் நான் ப்ரொடியூசராகவே இல்லை இந்த படத்துல, ஃபர்ஸ்ட் ஹீரோ மட்டும் தான் இருந்தேன். ஸோ எக்கச்சக்க ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது யாராக இருந்தாலும் கதை சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ பட் அவங்களுக்கு ஒரு குட்டி டவுட் இருக்கும், டெபுட் டேரக்டர்ஸ், டெபுட் ஹீரோ, டெபுட் டீம்னு அந்த டவுட் இருக்கும்போது, பட் நாம தான் ஹீரோ கன்ஃபார்மாக இந்த படத்தை பண்ற முடியும் ஆனதுக்கப்புறம் நான் கான்ஃபிடென்ட்டாக இறங்கிட்டேன் கண்டென்ட் மேலே. இது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட். ஸோ அதனால நிறைய ஹீரோஸ் வந்து ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ல பண்றதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நமக்கு என்னன்னா ஹீரோயின் கதை தான், கண்டென்ட் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதில் அந்த ஹீரோயின் சப்ஜெக்ட்ல ஹீரோவா நடிக்கிறதுங்கிறது ஒரு யாருக்கு அமையாத வாய்ப்பு. நான் ஒரு நேவி ஆஃபீஸரா இருந்தேன் ஒரு 6 years. ஸோ 6 months நான் கப்பல்ல இருப்பேன், 6 months அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்தேன். அது ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நான் நேவில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சீக்கிரம் சினிமாக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல எல்லா ஜாபும் கத்துக்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். அண்ட் உங்களை பத்தியும் உங்களோட சினிமா ஜர்னி பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும். உங்களுடைய முதல் படம் கடுக்கா, முதல் படத்திலேயே வந்துட்டு ப்ரொடியூசர் கம் ஆக்டர், எவ்வளோ ஹாப்பியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா பிளஸ் டென்ஷனான விஷயம் தான். ஒரே டைம்ல 2 விஷயத்தையும் சைமல்டேனியஸா டிராவல் பண்றது. ஹீரோ நடிக்க சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் ப்ரொடியூசரா அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ வந்து அந்த ஒரு த்ரில் இருந்துகிட்டே இருக்கும். படம் ஓப்பனிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும், படம் ரிலீஸ் வரைக்குமே அந்த ப்ரெஷர் அண்ட் த்ரில் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா ஹீரோவா நடிச்சிட்டோம்னா ப்ரொடியூசர் பார்த்து பாருப்பா அப்படின்னு இருக்கலாம். ப்ரொடியூசரே நம்ம தானா. எப்படி வந்திருக்கு படம்? படம் சூப்பரா வந்திருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ் ட்ரெய்லர் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கடுக்கா ட்ரெய்லர் ஆல்ரெடி நிறைய நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்குது. சதுரங்க வெட்டி நட்டி சாரும் வசந்த பாலன் சார் எல்லாம் ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. விஜய் முல்டன் சார் எல்லாருமே லான்ச் பண்ணாங்க ட்ரெய்லரை. ஸோ அவங்க சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ கடுக்கா மூவி வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட், ஒரு ரியல் இன்சிடென்ட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி சொல்லுங்க. இது வந்து ஒரு 2005 நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஆக்சுவலா லவ் ஸ்டோரினால அது ஒரு காமெடி ஸ்டோரி, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. ஆமா, ஸோ ரொமான்டிக் காமெடியாக தான் இந்த படம் வந்திருக்குது. ஸோ அது முழு வெற்றியும் அது டேரக்டர் தான் சேர்றேன். ஆக்சுவலா கதை ஏன்னா கதை அவரோடது. ஸோ அது மக்கள் பார்க்கும்போது அதோட சுவாரஸ்யம் புரியும். ட்ரெய்லர்லயும் டீசர்லயும் கூட அந்த முழு கண்டென்ட்டை நாங்க வைக்கல, அது என்ஜாய்மெண்டா இருக்கும். பட் இன்னும் ஒரு சுவாரஸ்யத்தை எக்ஸ்ட்ராவா நாங்க படத்துல வச்சிருக்கோம். ஸோ இந்த படத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எப்படி உங்களுக்கு வந்தது? ஆக்சுவலா இந்த படம் வந்து ஒரு உமன் சேஃப்டி, உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான படம். ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தோட கண்டென்ட் அவ்வளோ எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் நான் ப்ரொடியூசராகவே இல்லை இந்த படத்துல, ஃபர்ஸ்ட் ஹீரோ மட்டும் தான் இருந்தேன். ஸோ எக்கச்சக்க ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது யாராக இருந்தாலும் கதை சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ பட் அவங்களுக்கு ஒரு குட்டி டவுட் இருக்கும், டெபுட் டேரக்டர்ஸ், டெபுட் ஹீரோ, டெபுட் டீம்னு அந்த டவுட் இருக்கும்போது, பட் நாம தான் ஹீரோ கன்ஃபார்மாக இந்த படத்தை பண்ற முடியும் ஆனதுக்கப்புறம் நான் கான்ஃபிடென்ட்டாக இறங்கிட்டேன் கண்டென்ட் மேலே. ஸோ கண்டென்ட் தான் இந்த படத்தோட ஹீரோ. நான் என்ன ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கிறத விட இந்த படத்தோட கண்டென்ட் தான் மெயின் ஹீரோ. ஓகே. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டாக எங்களால் அதை முன்னெடுக்க முடிஞ்சது. ஸோ இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போதே நீங்கள் தான் அதில் ஹீரோவா பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லிட்டாங்களா முன்னாடியே, இல்லை எப்படி நீங்களும் டேரக்டரும் எப்படி அசோசியேட் ஆனீங்க ஃபர்ஸ்ட்? ஸோ ஆல்ரெடி நிறைய ஹீரோஸ் பேசிட்டு இருந்தாங்க. இது இன்ஃபேக்ட் இது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட். ஸோ அதனால நிறைய ஹீரோஸ் வந்து ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ல பண்றதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நமக்கு என்னன்னா ஹீரோயின் கதை தான், கண்டென்ட் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதில் அந்த ஹீரோயின் சப்ஜெக்ட்ல ஹீரோவா நடிக்கிறதுங்கிறது ஒரு யாருக்கு அமையாத வாய்ப்பு. இன்ஃபேக்ட் அது இளையதளபதி விஜய் சார் அந்த மாதிரி ஆட்கள் தான் அமையும். சந்திரமுகில இப்போ ரஜினி சார் அலோவ் பண்ணுவாரு, விஜய் சார் பிரியமானவர்கள் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் டிராவல்ல நான் அசிஸ்டன்ட் டேரக்டரா நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கிறதுனால நமக்கு ஒரு கண்டென்ட் தெரியும். சரி, இந்த மாதிரி கண்டென்ட் கண்டிப்பா ஹிட் அடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு இந்த கதை கண்டிப்பா சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் சூஸ் பண்ணோம். அண்ட் இந்த படத்துல வந்து முதல்ல மணிகண்டன் சார் தான் ஹீரோவா நடிக்க வேண்டியது அப்படின்ட்டு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். ஸோ எப்படி அந்த ஸ்வாப் ஆச்சு? அது வந்து ஆல்ரெடி நாங்க கதை சொல்லியிருந்தோம், ஒரு கதை பிடிச்சிருந்துச்சு. பட் டேட் இஷ்யூஸ், ஆக்சுவலா நிறைய படம் ஒரு ஹிட் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஸோ டேட் இஷ்யூஸ்னால அப்புறம் அந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. ஆக்சுவலா இன்னொரு கேரக்டர் செகண்ட் ஹீரோ இன்னொன்று இருந்தது. அதுல இருந்து நான் அப்படியே ஃபர்ஸ்ட் ஹீரோவா அப்படியே அங்க ஒரு ப்ரொமோஷன் எனக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிராவல் போயிட்டு இருந்துச்சு. ரைட். ஸோ நீங்க தான் ஹீரோ அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயாச்சு. ஆனா இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஹீரோயின் பாத்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது என்ன நடந்தது, எப்படி? எனக்கு படத்துக்கு வந்து அந்த கண்டென்ட்டுக்கு கதைக்கு தேவையான ஹீரோயின் தேவை. பட் அது ஸோ டேரக்டர் வந்து ஒவ்வொருத்தரா பார்க்க ஆரம்பிச்சாரு. ஆடிஷன் போய்கிட்டே இருக்கு, இன்னும் ஹீரோயின் வர மாட்டேங்காங்க. பட் அவருக்கு என்ன கரெக்டா மைண்ட் ஃபிக்ஸ் ஆச்சோ அது கரெக்டா கடைசியா தான் கிடைச்சது. பட் எல்லா ஃபேமஸ் ஹீரோயின்ஸையும் நாங்க பேசியிருக்கிறோம், எல்லா ஃபேமஸ் ஹீரோயின்ஸும் கதை சொல்லியிருக்கிறோம். பட் ஒரு சில சூழ்நிலையினால லாஸ்ட்ல யாருக்கு யார் அமையணும் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஸ்மேகா அவங்க நடிச்சு கொடுத்தாங்க நல்லா. அண்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு எத்தனை வருஷங்கள் நீங்க டிராவல் பண்றீங்க இந்த படத்தோட? இந்த படத்துக்காக நாங்க கதையிலேயே ஒரு 2 years டிராவல் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இந்த கதை கண்டிப்பா வரலாம். ஏன்னா உமன் சேஃப்டிக்கான படம். அந்த உமன் சேஃப்டில லவ் மூலியமா உமனுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் வருது, அதை ஸோ அது ஆடியன்ஸுக்கு தப்பாவும் கன்வே பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால கதையிலேயே எக்கச்சக்க ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ எல்லா பெரிய டேரக்டர்ஸ் கிட்டையும் நாங்கள் டேரக்டர் சுப்பிரமணிய சிவா சார்,
இப்போ இளையதளபதி விஜய் சார் மாமா, தாய் மாமா, செல்வா சார் கேமரா எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கதை எவ்வளோ ஃபைன் டியூன் பண்ணி ஆடியன்ஸ் ஒரு டைம் தான் பார்க்க போறாங்க. பிஹைண்ட் த கேமரா என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு அந்த 120 ரூபா டிக்கெட்டை கரெக்டாக அதை சேவ் பண்ணுங்கிறதுக்காக எங்களோட பெஸ்ட் அதை கொடுக்கறதுக்காக ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருந்தோம். அண்ட் இந்த படத்துக்காக நீங்க பார்த்த லொகேஷன்ஸ் எல்லாம் எந்தெந்த ஊர்ல போய் ஷூட் பண்ணீங்க? ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த லொக்கேஷனே கிடைக்கல. ஏன்னா இது வந்து 2005 நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. ஸோ அப்போ டேரக்டர் வந்து கொஞ்சம் ஜியாகிரபிக்கலாக ரோடு இல்லாத கிராமம் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. இப்போ சிமெண்ட் தர போட்டாங்க, சிமெண்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப வெற்றிமாறன் சார்லாம் அந்த ஜியாகிரபிக்கல் இந்த ஆடுகளம்ல எல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டா ஒர்க் பண்ணியிருக்காரு எங்க டைரக்டர் ஆக்சுவலா. ஸோ அதனால ஒவ்வொரு ஊர்லயும் போய் கிராமமா அலைஞ்சு 6 மாசத்துக்கு மேல நாங்க லொகேஷன் மட்டுமே தொலைவிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்து அந்த கிராமத்துல செலக்ட் பண்ணோம் நாங்க. ஓகே. ட்ரைலர்ல பார்க்கும்போதும் இந்த கொங்கு தமிழ் பேசியிருக்கீங்க, எஸ்பெஷலி இந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் எல்லாம் பேசியிருக்கீங்க. அதெல்லாம் எப்படி அடாப்ட் பண்ணீங்க? அதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலா ஃபுல் தமிழ்நாட்டுக்கு இது தெரியும். பட் கடுக்காங்கிற மீனிங்கே நிறைய பேருக்கு தெரியல. அது கடுக்காங்கிற மீனிங்கே கொங்கு மண்டலத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் தான். அது வந்து இப்ப அல்வா கொடுத்துட்டாங்க திருநெல்வேலி சைட்ல சொல்லுவாங்க, சென்னை பாஷையில வந்து விபூதி அடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்க கடுக்கன் குத்திட்டான், காது குத்திட்டான் அப்படின்னு சொல்றத எனக்கு அப்பவே காது குத்திட்டாங்கடா அப்படின்னு சொல்றத எனக்கு அப்பவே கடுக்கா கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அந்த கொங்கு தமிழ் வந்து அது இன்ஃபேக்ட் நாட்டாமை படமா இருக்கலாம், இல்ல சின்ன கவுண்டர் படமா இருக்கலாம், இல்ல எஜமான் படமா இருக்கலாம், அதுல இருந்து மைன்யூட்டா ஈரோட்டுக்குன்னு ஒரு பாஷை எடுத்து எங்க டைரக்டர் பண்ணிருக்காரு. ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமால வராத ஒரு மைன்யூட் பாஷை டப்பிங்லயும் சரி கரெக்ஷன் பண்ணி பக்காவா பண்ணிருக்காரு கடுக்கா படத்துல. ஓகே. இப்போ நீங்க இது எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? உங்களுக்கு அது ஈஸியா இருந்ததா? இல்ல எனக்கு ஈஸியா இருந்தது. நான் எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லி தருவேன். ஏன்னா நான் ஈரோடு. ஓ, நீங்க ஈரோடு தானா? ஓகே ஓகே. அதனால நான் அங்க இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு சில பேர் இன்னொரு ஹீரோ ஒரு கேரளா அவருக்கும் நான் கரெக்டாக அடாப்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அதை வந்து கரெக்டாக சொல்லி தந்தாதான் அந்த ப்ரொனன்சியேஷன் அந்த ஸ்பாட்ல வரும். ஸோ அது நாங்கள் ரிஹர்சல் நிறைய கொடுத்து தான் டேக் எடுத்துருக்கோம் ஆக்சுவலா. ஓகே. இந்த கடுக்கா அப்படின்ற பேரே வந்து வித்தியாசமா இருக்குல்ல, அது எப்படி சூஸ் பண்ணீங்க டைட்டில்? அது வந்து கதைக்கான தேவை ஆக்சுவலா. நான் சொன்ன மாதிரி ஏதாவது கடுக்கா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது, அல்வா கொடுத்துட்டாங்களா உனக்கு அப்படின்னு சொல்றதுதான் அது வந்து கடுக்கா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வரும். படத்தை பொறுத்தவரைக்கும் யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்கன்னு நீங்க படம் பார்த்தாதான் தெரியும். ஓகே ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாம ட்ரெய்லர்ல பார்க்கும்போது நிறைய சீன்ஸ்ல வந்து ஸ்மோக் பண்ற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் எப்படி படத்துக்காக ரியலிஸ்டிக்கா எவ்வளவு சிகரெட் ஸ்மோக் பண்ணிருப்பீங்க? நான் ஸ்மோக் பண்ண ட்ரிங்க் பண்ணுவேன். பட் படத்துக்காக இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பீடி அடிக்க கத்துக்கிட்டேன். இதுக்கு மட்டும் எனக்கு 1 month ட்ரைனிங் டைரக்டர் கொடுத்தாரு. ஓ. ஸோ 1 month எப்படி சிகரெட் அடிக்கணும் ஒரு ஸ்டைலிஷா. இப்போ நீங்க சுப்பிரமணியபுரத்துல பாத்தீங்கன்னா சசிகுமார் சார் சொல்லுவாரு, அவருக்கு வந்து மேட்ச் பாக்ஸ் பத்த தெரியாது அப்படிம்பாரு. அதுல ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். சுப்பிரமணியபுரத்துல இன்னொருத்தர் தான் பத்து வைப்பாரு எல்லா ஷாட்லயுமே, அவருக்கு பத்த தெரியாது. அந்த மாதிரி எனக்கு இதுல முன்னாடி ட்ரைனிங் கொடுத்து ஸோ பீடி சிகரெட் எல்லாம் அடிக்க கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் இதுல இருந்து, இந்த படத்துல இருந்து. அது கதைக்கு தேவை, அந்த கதைக்கு தேவைங்கிறத அதை பண்ணிருக்கோம். ஓகே. சோ அதுக்கப்புறம் எப்படி அந்த பழக்கத்தை விட்டுட்டீங்களா இல்ல அடிக்ட் ஆயிட்டீங்களா? நம்ம ஷூட் ஆன் பிஃபோர் கேமரா மட்டும் தான். ஓகே ஓகே. அண்ட் செட்ல வந்து உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும், கிளாஷ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். சோ என்ன ரீசனால ஒரு ப்ரொடியூசரா சொல்லுங்க. இப்போ சண்டைங்கிறது வந்து வாண்டடா பண்றது இல்ல. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு டேட்ஸ் கிளாஷ் ஆகும். நாங்க வந்து கரெக்டா அந்த டேட்ல நம்ம வேற ஷெட்யூல் வச்சிருப்போம், மாத்துவோம், திடீர்னு மழை வந்திருக்கும். ஸோ அந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சண்டை போட்டு அடுத்த ஷாட்டே ரொமான்ஸ் சீனா இருக்கும் எங்களுக்கு. ஸோ அது எவ்வளோ அப்படியே ஆக்ரோஷமா நடிச்சு சண்டை போட்டுட்டு திருப்பி ரொமான்ஸ் சிரிச்சுட்டு பேசி ஆகணும். ஸோ அது ஆனால் கம்ஃபர்டபுளாக நடிச்சு கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு, படம் நல்லா வந்திருக்குது. அதனால ஸோ உங்களோட முதல் படம் இது, நீங்க நடிச்சதுலேயே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சீன் அப்படின்னா இந்த படத்துல எந்த சீன் சொல்லுவீங்க? சேலஞ்சிங்கான சீன்னா டேக் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு ரீசன்னால மழை வருது, கிளவுட் பாஸ் ஆகுது, பட் நான் சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ எத்தனை சிகரெட் அடிப்பேனே தெரியாது. அங்க பாட்டுக்கு ஒரு 40 சிகரெட் போயிட்டு இருக்கும். ஸோ கண்ணு எரிய ஆரம்பிச்சிரும். ஏன்னா அது வெயிலான ஏரியா, அந்த மாதிரி ஒரு காடு, அந்த மாதிரி இதுல ஷூட் பண்ணிருக்கோம். நான் ஸ்மோக்கருங்கிறதுனால கண்ணுல ஏறிட்டே இருக்கும், அது சிரிச்சுக்கிட்டே நடிச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்துச்சு. சுமார் எவ்வளவு சிகரெட்ஸ் வந்து நீங்க மொத்த படத்துலயே வந்து ஸ்மோக் பண்ணிருப்பீங்க? படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருந்தாகணும். ஷூட் அன்னைக்கும் கையில ஒரு 10 கட்டு வச்சுக்கிட்டு தான் நாங்க ஷூட்டிங் போனோம். ஏன்னா சிகரெட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா டேக் ஆன் ஆகிறதுக்குள்ள சிகரெட் ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அதுல இருக்குது. நிறைய பேர் வந்து எங்களை நடிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு ஆக்ட் பண்ணதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த விஷயத்த பத்தி சொல்லுங்க. அதை பத்தி சொன்னா மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா ஆக்டர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆக்ட் பண்ற வைக்கிறது வேற, அங்க ஊர்லயே ஒரிஜினலா இருக்கிறவங்களுக்கு ஆக்டிங் எப்படி, கேமரா என்ன, ஆக்ஷன் சொன்னா இப்படிதான் பண்ணணும், கேமரா பார்க்க கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லி பண்றது வேற. எங்க படத்துக்கு நேட்டிவிட்டி ஃபேஸ் ரொம்ப தேவைப்பட்டுச்சு ஆக்சுவலா, வில்லேஜ் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால. அது அப்பதான் அது ரியலா மக்களுக்கு என்ஜாய் பண்ண முடியும்.
ஏன்னா இங்க படத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த ஊருக்குள்ள போயிட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்க வந்து அப்ப அங்க நேட்டிவிட்டி ஃபேஸஸ் ஆக்டர்ஸ் இல்லாதவங்க, ஐ மீன் ஒரிஜினல் ஆக்டர்ஸ் இல்லாதவங்கள அங்க ஆளை பிடிக்கும். அப்படி பிடிக்கும்போது ஒரு வயசானவரை பிடிச்சிட்டோம். கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் அவரு, ராமச்சந்திரன்ட்டு. அவர்கிட்ட போனும் கிடையாது. ஒரு நாள் நடிச்சிட்டாருன்னா அடுத்த நாள் எங்க இருப்பாருன்னு தெரியாது வேற. அவருக்குன்னு ஒரு ஆள் நாங்க போட்டு வச்சிருக்கணும். திடீர்னு காலைல 4 மணிக்கு எழுந்து போயிடுவாரு. ஸோ போயிட்டாருன்னா எந்த ஊருக்கு போனாரு எங்கேயுமே தெரியாது, அந்த மாதிரி ஆளு. பட் எங்க கதைக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். ஸோ அதனால நேட்டிவிட்டி ஃபேஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க குழந்தையில இருந்து பாட்டியில இருந்து லேடிஸ் எல்லாருமே நடிச்சுக்கிறாங்க. இப்ப பாட்டினா 80 வயசு பாட்டி 90 வயசு பாட்டியும் நடிச்சுக்கிறாங்க. பட் எங்களுக்கு 2-3 கண்டினியூட்டி ஷாட்ஸ் தான் எங்களுக்கு தேவை. ஆக்சுவலா இன்னைக்கு நடிச்சுட்டு அடுத்த நாள் இருப்பாங்களா அப்படின்னு தெரியாத லெவலுக்கு சொல்லக்கூடாது. பட் இருந்தாங்க அவங்களோட ஹெல்த் கண்டிஷன். நாங்க தான் தூக்கிட்டு வந்து அவங்களோட நிக்க வச்சு நடக்க வச்சு நடிக்க வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி சுவாரஸ்யமான பாட்டு வந்து அதுல நிறைய இருக்குது. ஆக்சுவலா ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆச்சுன்னா அங்கே பாட்டிக்கான ஷூட் ஸ்டாப் ஆயிடும். அந்த மாதிரி ஏதாவது எடுத்தீங்களா? அவங்க எப்படியாச்சும் பாதுகாத்து ஷூட் முடிக்க வரைக்கும் பத்திரமா இருக்கிறீங்களான்னு கேட்டுருவோம் நாங்க. சோ அது அவங்களுக்குனே ஒரு இப்ப எப்படி ஒரு ஹீரோயினுக்குள்ள ஒரு அசிஸ்டன்ஸ் போட்டிருப்போமோ அந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் அங்க போட்டு வச்சிருப்போம் எங்க டீம்ல. சோ இந்த படத்துல வந்துட்டு செகண்ட் லீடா பண்ணிருக்காருல ஆதர்ஷ், அவர் எப்படி இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தாரு? ஆதர்ஷ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவர் ஆக்சுவலா ஒரு கேரளா பேஸ்ட். அவரு இப்ப ஆஸ்திரேலியால இருக்காரு. சோ அவருக்கு நாங்க எங்களோட நேட்டிவிட்டியை கத்து கொடுத்து அவருக்கும் அதே மாதிரி பீடி சிகரெட் எல்லாம் அடிக்க வச்சு கத்து கொடுத்து அவருக்கு ஒரு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலா ஸோ ரிஹர்சலாவும் சரி நிறைய ரிஹர்சல் எல்லாம் பார்த்து தான் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா ஸோ எங்களுக்கு என்ன டவுட்னா கரெக்டா பேசிடுவாங்களா ஸ்பாட்ல, என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்களோட. பட் எல்லாம் சூப்பரா பேசிட்டாங்க, சூப்பரா நடிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே ரியல் கேரக்டர்ஸாவே அந்த ஊர்ல வந்து உண்மையை சொல்லணும்னா நானும் என்னையும் சேர்த்து சொல்றேன், நாங்க இந்த படத்துல நடிச்சுனே சொல்ல மாட்டோம், வாழ்ந்துருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து. ஸோ அந்த மாதிரி அந்த படம் ஃபுல்லாவே அந்த கிராமத்துல எல்லாருமே படத்துலயும் இன்வால்வ் ஆயிட்டாங்க. மற்ற கேரக்டரும் சரி, ஆதர்ஷ் எல்லாருமே சரி. ஸோ அந்த ரேஞ்சுக்கு தான் அந்த படம் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் சார், அவங்களுக்கு வந்து தான் லாங்குவேஜ் கஷ்டம் அண்ட் இந்த நேட்டிவிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு இருக்குல்ல. அப்போ இந்த நேட்டிவிட்டி நல்லா புரிஞ்ச ஒருத்தரை வந்துட்டு நடிக்க வைக்கலாம்ல, அப்படி இருந்து கூட அவங்களை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? காரணம்னா இந்த ஏஜ் கேட்டகரியும் சரி, அந்த ஹீரோயினும் சரி, இந்த ஏஜ் கேட்டகரியில எங்க ஆள் மாட்டல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அந்த நல்லா பேசுறவங்களுக்கு 40 இயர்ஸ் ஹீரோயின் அப்படிதான் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னா அந்த ஏஜ் கேட்டகரியில கரெக்டா பார்த்து தான் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இந்த ஏஜ் கேட்டகரியில ஆள் கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்து தான் அது திருப்பி அங்கே நடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் எங்களுக்கு. ஓகே. ஸோ மொத்தமா எவ்வளவு நாள் ஷூட் பண்ணீங்க? மொத்தமா ஒரு 45 to 50 days ஷூட் பண்ணிருப்போம் நாங்க. ஆனா அது நாங்க வந்து ஒரே ஊர்ல ஷூட் பண்ணல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லொகேஷனு கண்டினியூ மிஸ் ஆகாம மேட்ச் பண்ணிருக்கிறோம். ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா அந்த ஒரே ஒரு கிராமம் தான் நினைப்பாங்க. பட் இது நாங்க வந்து ஒரு 6, 7, 8 ஊர் ஷூட் பண்ணிருக்கிறோம். ஆக்சுவலா எந்தெந்த ஊர் சார்? ஈரோடு ஷூட் பண்ணிருக்கிறோம், சானாரப்பட்டி, வனவாசி, குமராபாளையம், பவானி, கோயம்புத்தூர் சைட்லயும் ஒரு ஷாட்டு, திருப்பூர். ஸோ எல்லா பக்கமும் நாங்க இதை ஷூட் பண்ணிருக்கோம். பட் ஆடியன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி எங்களோட விஷுவல்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த படத்துல வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் இது வந்து நான் நிறைய டேக் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்கா? நிறைய டேக் எடுத்தேன்னு சொல்ல மாட்டேன், நான் ஒரு கூத்துப்பற்றி ஆர்டிஸ்ட். பட் ஆல்ரெடி நாங்க ரிஹர்சல் பண்ணி தான் பண்ணோம். பட் இருந்தாலும் இந்த சிகரெட் அடிக்கிற மேட்டர் மட்டும் தான். ஏன்னா யூசுவலா வந்து இப்போ ஆர்டிஸ்ட் நிறைய டேக் எடுக்கிறாங்கன்னா அங்க ப்ரொடியூசருக்கு தான் வந்து ஐயோ ஷூட் தான், நீங்களே தான் ப்ரொடியூசர் கம் ஹீரோ வேற, உங்களுக்கு மனசுக்குள்ள நம்ம வந்து இதை லேட்டும் பண்ண முடியாது. டக்குன்னு அந்த ப்ரெஷர் எப்படி ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணீங்க? ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அது இல்லையா? எப்படி ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலா இன்னொரு ப்ரொடியூசர் இருக்காரு ஆனந்த் சார், அவரும் எங்க ஈக்குவல் பார்ட்னர் இருக்காரு. பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்கும்போது காலையில 4 மணிக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கணும். ஓகே. நான் தான் ஹீரோனா லாஸ்ட் மினிட்ல ஒரு 10 மணிக்கு வருவாங்கல்ல, பட் நான் தான் எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் சொல்லணும் காலையில. ஸோ காலையில இருந்து ஈவினிங் நைட்டு எல்லாத்துக்கும் பேட்டை செட்டில் பண்ற வரைக்கும் நான் அந்த பொசிஷன் பார்த்தாகணும். ஹீரோவும் அதை நான் வந்து அங்க என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க நான் மேட்ச் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு 2 குதிரையை ஒரே டைம்ல ஓட்டுற மாதிரி தான் அந்த சிச்சுவேஷன். ஓகே. சரி, இப்போ நீங்க வந்து ஒரு படத்துல வந்து ஒரு ஹீரோவா நடிக்கிறீங்க அப்படின்னா டேரக்டர் என்ன கேட்டாலும் அதை நீங்க பண்ணிடுவீங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி எமோஷன் வேணும் அப்படின்னா நீங்க பண்ணிடுவீங்க. பட் இந்த படத்துக்கு நீங்க தான் ஒரு ப்ரொடியூசர். அப்போ டேரக்டரா ஒரு சில டிமாண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வச்சிருப்பாங்க, பீட் டெக்னிக்கல் சைடா இருக்கட்டும் ஏதாவது. பட் நீங்க வந்து ஒரு ப்ரொடியூசரா இல்ல, என்னோட பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்னால இது வந்து காம்ப்ரமைஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்களா? இல்ல எல்லாமே டேரக்டர் என்ன கேட்டாலும் ஒரு ப்ரொடியூசரா நான் பண்றேன் அப்படின்னு பண்ணீங்களா? ஆக்சுவலா இது வந்து ஒரு கொஸ்டினே வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கொஸ்டின் ஆக்சுவலா. ஏன்னா திடீர்னு நீங்க ப்ரொடியூசரா பட்ஜெட் குறைப்பீங்களான்னு கேட்டா டப்புன்னு ஹீரோ மைண்ட் செட் ஓடும். ஆக்சுவலா ஐயோ நாம தான் ஹீரோ வேண்டாம்னு யோசிக்க தோணும். அப்புறம் திடீர்னு நம்ம ஹீரோ நடிச்சிட்டு ஐயோ இவ்வளவு கேட்கறது எதாவது பண்ணலாமான்னு தோணும். பட் கதைக்கு என்ன தேவையோ அதை நாங்க பண்ணிதான் ஆகணும். அது
சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்லாம் சொல்ல மாட்டோம். இந்த கரெக்டான பட்ஜெட்னு ஒன்று இருக்குது. இப்போ இதுக்கு வந்து இந்த இதுதான் செலவு பண்ணணும், இதுதான் பண்ணணும், நாங்கள் இது பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ இன்னும் ஓப்பனாக சொன்னால் டேரக்டர் என்ன கேட்டாரோ அதை விட அதிகமாக தான் நம்ம வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் போட்ட பட்ஜெட்டை விட மீறி போயிடுச்சா? போனாலும் நாங்கள் வந்து படத்தை சூப்பராக பண்ணிட்டோம். பட் நான் சொல்றது இந்த பட்ஜெட் கூட நாங்கள் முடிக்கணும்னு ஆசைப்படல. கதைக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே. சார் நீங்கள் பேசும்போது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, நீங்கள் வந்து கூத்துப்பற்றை ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து நடிச்சு ஒரு சீன் வந்து மானிட்டரில் பார்க்கும்போது வா அப்படி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ண ஒரு ஷார்ட் ஒரு சீன் அப்படின்னா எந்த சீன் சொல்வீங்க? எல்லா சீன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் தான். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு நாங்கள் ஷோஸ்லாம் போட்டு காமிப்போம். ஸோ ஓப்பனிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு இது எது பிடிச்ச சீன் எது பிடிக்காத சீன்லாம் எங்களுக்கு இல்லை. மொத்த படமும் பிடிச்சிதான் எடுத்திருக்கிறோம். பட் எனக்கு வந்து ஒரு டைலாக் எங்க படத்தோட ஒரு நல்ல நாட்டு இருக்குது அதுல. அந்த டைலாக் வந்து இந்த படத்தோட இப்போ எப்படி பாஷால ரஜினி சார் சொல்ற மாதிரி ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்ற மாதிரி அந்த மாதிரி வந்து இது வந்து படத்தோட ஒன் ஆஃப் த கண்டென்ட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த சொல்றேன் அந்த டைலாக், பொண்ணுங்க எப்பயுமே கொடி மாதிரி, பருவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பக்கத்துல இருக்கிறது கல்லு கத்தால முன்னெல்லாம் பார்க்காது, பட்டுன்னு படந்துருவாளுங்க, நாம தான் பந்த கால் மாதிரி போய் பக்கத்தாலேயே நிக்கணும். இதுதான் இந்த டைலாக். இது ட்ரெய்லர்ல நாங்க வச்சிருக்கிறோம். இது வந்து இந்த படத்தோட கண்டென்ட்ல நாட்டுல மெயின் விஷயம் அது இருக்குது. ஸோ அந்த பொண்ணு எந்த மாதிரி ஹீரோயின், ஸோ அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் இவர் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த படத்துல ஒரு பிளே பை மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் பிளே பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ அதுக்கு இந்த டைலாக் வந்து ஒன் ஆஃப் த படத்தோட கண்டென்ட் ஓப்பன் பண்ற மாதிரி ஒரு டைலாக் ஆக்சுவலா. சரி, இப்போ இந்த படத்துக்கு வந்து ஹீரோயினை சூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 400 ஹீரோயின் பாத்தீங்க. பட் நீங்க தான் அதுல ஹீரோவா நடிக்க போறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஆடிஷன் வச்சாங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது லுக் டெஸ்ட் ஏதாவது வச்சாங்களா? இல்ல, நான் ப்ரொடக்ஷன் பண்ற ஐடியா இல்ல. ஃபர்ஸ்ட் என்னை ஆடிஷன் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ப்ரொடக்ஷன் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ எல்லா ப்ரொடியூசர்ஸ் என்னை ஓகே சொல்லி எல்லாமே ஃபைன் டியூன் ஆயிடுச்சு. பட் அது இன்னொரு ஹீரோயின் போது ப்ரொடக்ஷன் ஒரு சில காரணங்கள் மாறிட்டே இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் ஆர்டிஸ்ட் மாறிட்டே இருந்தாங்க. நாங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் கதை சொல்லுவோம், திருப்பி அந்த ப்ரொடியூசர் கதை கேட்டு இந்த ஆர்டிஸ்ட் ஓகேன்னு சொல்லுவாரு. பட் விஜய் கௌரிஷ் இந்த கேரக்டர் கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த கேரக்டர் வந்து சில பேர் பண்றதுக்கு பயப்படுவாங்க. இது கிராமத்துல இருக்கிற ஒரு பிளே பாய் கண்டென்ட் என்னோட கேரக்டர் நான் பண்ணது. சில பேர் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் கதையில, பட் சுவாரஸ்யமா இருக்கும். படமா பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்கும். பட் அது பர்சனலா எடுத்துக்கிட்டா அது பேக் ஃபயர் ஆகுற மாதிரி கூட இருக்கும் அந்த கேரக்டர். பட் அது நான் கான்ஃபிடென்ட்டா இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும், இந்த கேரக்டரும் ஜெயிக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால இந்த மற்ற கேரக்டர்ஸும் சரி, இந்த கதைக்கு இந்த கேரக்டர்ஸ் தான் வைக்கும்னு சொல்லி தான் இந்த மாதிரி எடுத்தோம். ஸோ ப்ரொடக்ஷன் நீங்க கேட்ட பதிலுக்கு என்னன்னா, எக்கச்சக்க ப்ரொடக்ஷன் மாறிட்டே இருந்தாங்க. பட் கேரக்டர் நான் வந்து இந்த ஹீரோவா இதுல நான் கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருந்தேன். ஸோ அப்புறம் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன் நாமளும் ப்ரொடக்ஷன் பண்ணிடக்கூடாது, ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா நான் 5 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு ரீசன்னால சரி நாமளே எடுத்து பண்ணிடலான்னு ஒரு கான்ஃபிடென்ட், கண்டென்ட் மேல இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட். ஓகே, நீங்க தான் ஹீரோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அது ஓகே. பட் இருந்தாலும் நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க, லைக் லுக் வைஸ் ஆகட்டும், நீங்க என்னென்ன பண்ணீங்க முன்னாடி படத்துக்கு முன்னாடி? ஆக்சுவலா இந்த படத்துல கிராமத்து கதைன்னு சொன்னதுனால நான் நினைச்சிட்டேன், சரி கிராமத்துக்கு சரி எம்ஜிஆர் மாதிரி ஜெயது போய் மின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணி நான் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஷூட்டிங்க போய் நிக்கிறேன். கோ டைரக்டர் சொல்றாரு, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி சொல்றாரு, இது கிராமத்து கதை தம்பி, இது வந்து ஃபுல்லா நீ கருப்பா இருக்கணும் அப்படின்ட்டாரு. நான் சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஒரு 15 to 20 நாள் வெயிலே அலையிறேன். நீங்க பருத்தி வீரன்லாம் பாத்தீங்கன்னா கார்த்தி பண்ணிருப்பாரு அமீர் சார். ஸோ அந்த மாதிரி என்னை அலைய விட்டுட்டாங்க. நான் அலைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிறது நான் மறந்துட்டேன். அந்த ஊர் ஆளாவே நான் மாறிட்டேன். ஸோ பாக்குறவங்க எல்லாம் இந்த ஊர் தான் இருப்பாரு போல அப்படின்னு நினைச்சு பழகிட்டு இருந்தாங்க. ஸோ அது இந்த படத்துக்காக பண்ண ஒரு சின்ன விஷயம் தான். பட் வெயில்ல சட்டையெல்லாம் சுத்துறது வந்து என்னாலேயே நீங்க நினைச்சாலும் அது சுவாரஸ்யமா இருக்குது. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ப்ரொடியூசரா இன்னொரு படம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போறீங்களா, இல்ல இன்னொரு படத்துல ஹீரோவா நடிக்க போறீங்களா, இல்ல என்ன பண்ண போறீங்க, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆக போறீங்களா? நிறைய லைன் அப்ல இருக்குது ஆக்சுவலா. சோ எந்த கதை பண்ணணும்னு ஒரு சில யோசிக்கிறோமோ அது கரெக்டா அது டைம் வரும்போது அது அமையும் ஆக்சுவலா. ஏன்னா இதுவே நான் பண்ற ஐடியா இல்ல, பட் கதையில இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு கதை சூப்பரானது. சோ பொதுவா ஒரு படம் வந்து தியேட்டருக்கு வருதுனாலே அதுக்கு பின்னாடி பல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன? ஆக்சுவலா கதையை கேட்கும் போது சொல்லுவாங்க, ஆக்சுவலா கதை கேட்கும் போது நல்லாதான் இருக்கும், நீங்க படிக்கும் போது நல்லாதான் இருக்கும், எடுக்கும் போது நல்லாதான் இருக்கும், ஆனா கடைசியா மக்கள் பார்க்கும் போது இது நல்லா இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. ஸோ படம் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க ப்ராசஸ் இருக்குது. அந்த மாதிரி ரிலீஸ் ப்ராசஸும் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். ஸோ இந்த படம் நாங்கள் சென்சார்ல காமிக்கும் போதே சென்சார் பீப்புளே சூப்பரா பாராட்டி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. அவங்களும் ஒரு சில அதுல பேர் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி நாங்கள் இந்த அளவுக்கு பாராட்டின இல்ல இந்த படத்தை, ஐ மீன் வருஷத்துக்கு ஒரு படம் இந்த மாதிரி அமையும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் எங்களுக்கு இது அமைஞ்சது. ஸோ ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தனஞ்சயன் சார்,
அவர் தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாரு. கிரியேட்டிவ் பானஸ் அண்ட் என்டர்டைனர்ஸ். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாரு. படம் சூப்பர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சிவி குமார் சார் வந்து ப்ரொடியூசர் சிவி குமார் சார் ஆடியோ லான்ச்சுக்கு வந்து எங்களுக்கு பாராட்டி இருந்தாரு. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணது இந்த கண்டென்ட்லாம் கேட்டு தான் நம்ம தளபதி விஜய் சாரோட அப்பா எஸ்எஸ்சி சார் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாரு. எல்கே சுதி சார் ரிலீஸ் பண்ணார் போஸ்டர். ஸோ அவங்களுக்கு எனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக விக்ரமராஜா சார் தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் அவர் ரிலீஸ் பண்ணாரு. ஸோ சுபாஷ் சார் நிறைய பேர் இந்த படத்தோட போஸ்டரே ரிலீஸ் பண்ணி எனக்கு ஆச்சரியப்படுத்தினாங்க நான் கேட்காமையே. அந்த மாதிரி சினிமா பீப்புள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஆக்டர் மகேந்திரனா இருக்கட்டும், எல்லாருமே அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அவங்களும் ஒரு சில பைட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதை என்னை டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. அது எனக்கு உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் பட ஹீரோவா இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. ஸோ நிறைய பேர் இது சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட நன்றியை இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படம் வந்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே ஃபைனலி நம்ம சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு டெக்னிக்கல் டீமுமே ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். ஸோ அந்த டெக்னிக்கல் டீம் பத்தி சொல்லுங்க. எங்க டெக்னிக்கல் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். மெயினா எங்க கேமராமேன் சதீஷ் சொல்லலாம். அவர் வந்து படம் ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்குமே இப்போ வரைக்கும் அவர் இந்த படத்தை செம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் டபுள் கேமராவில் ஷூட் பண்ணோம். ஸோ அதில் ஆல்வின் இன்னொரு அசோசியேட் கேமராமேன். ஸோ இந்த படம் விஷுவல்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு புது டைப்பாக இருக்கும். ஒரு கல்ட் கிளாசிக்ல ஒவ்வொன்று சொல்லிட்டே வருவாங்கல்ல, அமீர் சாரோட ஃபார்முலா, வெற்றிமாறன் சார் ஃபார்முலா, அந்த மாதிரி எங்கள் டைரக்டர் முருகராஜ் அண்ணனுக்கு இது ஒரு கல்ட் கிளாசிக்காக அமையும் இந்த படம். ஸோ டெக்னிக்கல் டீம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. மெயினாக எங்கள் பாட்டுக்கு டெக்னிக்கல்னு சொல்ல முடியாது, தேவா சார் இந்த ஒரு பாட்டு பாடியிருந்தாரு, தேனிசி தென்றல். தேவா சார் பாடினது எங்க படத்தோட மிகப்பெரிய பிளஸிங். ஏன்னா எங்களுக்கு இளைய தளபதி விஜய் சார்ல இருந்து அஜித் சார்ல இருந்து ரஜினி சார் எல்லாத்துக்கும் பாடினவர். விஜய்க்கு ஒரு சின்ன ஒரு அறிமுக நடிகருக்கும் பாடி இருக்காரு அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய பிளஸிங்கா நான் பாக்குறேன். ஸோ மியூசிக் டைரக்டர் கெவின் டிகோஸ்டா இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா டீசர்ல ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் டீசர் போடணுன்னே முடிவு பண்ணி ரிலீஸ் பண்ணோம். ஆக்சுவலா போட்டு உடனே மியூசிக் போட்டு உடனே ஒரு சாங் போட்டு ரிலீஸ் பண்ணாரு கெவின் டிகோஸ்டா. ஸோ டெக்னிக்கல் டீம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள் எங்களோட டீம்ல. கடுக்கா படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க. உங்களோட லைஃப் ஜேர்னி பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ற அந்த ஆர்வம் எங்க தொடங்குச்சு? சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆக்டர் ஆகணும்னு தான் ஆசை. அது ஏன் நானே எனக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், மக்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறது எனக்கு அப்போ புரிய வருது. ஸோ நான் எப்பயுமே பக்கத்துல இருக்கிறவங்களை ஏதாச்சும் ஒரு என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசைப்படுவேன் எப்பயுமே. ஸோ அது கடைசியாக சினிமா மூலியமா நான் நடிகனாக தான் வரணும்னு விதி இருந்திருக்குது. ஸோ பட் அப்புறம் ஆஸ் எ ப்ரொஃபஷனலாக நான் வந்து என்னை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் சரி, இபியாவும் சரி, படத்தில் எல்லா விஷயங்களும் ஒரு ஆக்டரா கேமரா முன்னாடி நிக்கிறத விட பிஹைண்ட் த கேமரா எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கிறது நீங்க எல்லா ஜாபும் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும். அது பின்னாடி ஒரு கேமரா எவ்வளவு ஃபோக்கஸ் முடிக்கிறதுல இருந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அசிஸ்டன்ஸ் கிளவுட் வருதா இல்லையான்னு பாக்குறது வந்து எல்லா கஷ்டமும் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க கேமரா முன்னாடி வந்து கரெக்டா அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்ப நீங்க எவ்வளவு தயாரா இருக்கணுங்கிறது ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏதோ தானோன்னு தூங்கி எந்திரிச்சு போய் ஆக்ஷன் சொன்னா கட் பண்ணி நடிக்கிறது இல்லை. ஸோ நமக்காக ஒரு 50 பேர் ஒரு 60 டீம் ஒர்க் பண்றாங்க. ஆக்சுவலா ஒரு 24 யூனியனும் ஒரு ஆக்டர் நம்ம இப்போ இங்க பேசிட்டு இருக்கிறோம்னா இங்க இருக்கிற எல்லாமே மேக்கப் போட்டாங்களா, எல்லாம் கரெக்டா இருக்கா, ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சா, பின்னாடி ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க, எல்லாமே சொல்ற அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் அதை எடுத்துக்கிட்டாதான் கேமராமேன் நடிக்க முடியும். ஸோ அந்த தயார்படுத்துறது வந்து எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அதிகமாக எடுத்துக்கிறேன் மனசுக்குள்ள. ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேவி ஆஃபீஸராக இருந்தேன் ஒரு 6 இயர்ஸ். ஸோ 6 மந்த்ஸ் நான் கப்பலில் இருப்பேன், 6 மந்த்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தேன். அது ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நான் நேவிலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சீக்கிரம் சினிமாக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல எல்லா ஜாபும் கத்துக்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். இது விஜய் சேதுபதி அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு, சினிமாக்கு வரணும்னா நீங்க கத்துக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஸோ நானும் கத்துக்கிட்டு வரணும்னு தான் கொஞ்சம் டைம் எடுத்து வந்திருக்கிறேன். ஆக்சுவலா நேவிக்கு போன இன்னொரு ரீசனும் இருக்குது. ஒரு பேட்டியில் திடீர்னு ரஜினி சார் சொன்னதை ஒன்று பார்த்தேன். ஒரு விழாவில் சொல்றாரு, தம்பி சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க பொருளாதாரத்தை சரி பண்ணிட்டு சினிமாக்கு வாங்க அப்படிங்கிறாரு. ஸோ அது என் மைண்ட்ல வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே மைண்ட்ல ஏறிடுச்சு. இல்லைன்னா டைரக்டா மஞ்சள் பை தூக்கிட்டு ஊர்ல இருந்து சினிமாக்கு வந்துடலாம், குடம்பாக்கு வந்தேன் பிளான்ல இருந்தேன். ஒரு சின்ன ஃபேமிலிக்காக ஸ்லோவா வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வரட்டேன். ஓகே, ஸோ நீங்க அப்படி என்ன கத்துக்கிட்டு சினிமாக்குள்ள வந்தீங்க? நீங்க நடிப்புங்கிறது ஆக்சுவலா கத்துக்க முடியாது. ஆக்சுவலா அது வந்து கத்து தரவும் முடியாது. அது வந்து ஒன்னு சொல்றது ஒப்பனா சொல்லலாம், அது வந்து உங்க பாடிக்குள்ள உங்க ரத்தத்துக்குள்ள ஊறி இருக்கணும். நீங்க அடுத்தவங்க என்டர்டெயின் பண்ணணும், சந்தோஷப்படணும் நினைச்சா மட்டும்தான் முடியும். பட் அந்த ப்ராசஸ் ஆஃப் இருக்குல்ல, நீங்க ஜஸ்ட் நடிக்கிறதுனா ஆக்ஷன் டைலாக் சொல்றது மட்டும் அது நடிப்பாயிராது. அது வந்து நீங்க அதை ஃபீல் பண்ணணும். அதுக்குள்ள நீங்க போய் உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆக்டர் அப்படிங்கிறத மைண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டேஜஸ்லாம் நிறைய இருக்குது. பல துரோகங்களை நீங்க அனுபவிச்சாதான்
அந்த ஸ்டேஜுக்குலாம் நீங்க வர முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்க சொன்னீங்க நேவி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு. யூஸ்வலாக நேவியில் இருக்கும்போது கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருப்பாங்க. பட் சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த டிசிப்ளின் வந்து ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா இல்லை எப்படி இருக்குது? டிசிப்ளின் எங்களால் சினிமாவில் வந்து நேவி ஆஃபீஸில் இருக்கும்போது என்னால் 24 மணி நேரம் தூங்க முடியாது. கப்பல் நாங்கள் தான் ஓட்டிடணும். ஆமா. இப்போ நம்ம படத்துல கவுண்டமணி சார் சொல்ற மாதிரி தான், கடல்ல கப்பல் நினைச்சா நடுக்கடல இறங்கி தள்ளுறோம் அந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் சினிமாவும் நான் பார்க்குறேன். சினிமாவும் அவங்கவுங்க தான் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு கொண்டு வரணும் வெளியே. ஸோ அதை நான் உணர்றேன் ஆக்சுவலா. கண்டிப்பா ஒவ்வொரு சினிமாவுக்கும் இந்த படம் இல்லை, எத்தனை படம் பண்ணாலும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதுல இருக்குதுன்னு சொல்லி அதை முன்னெடுக்க ட்ரை பண்றோம். ஓகே. நீங்க சினிமால நடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கல்ல, உங்களுக்கான அந்த முதல் பட வாய்ப்பு எப்படி கிடைச்சது? ஆக்சுவலா எனக்கு வந்து ஆஸ் எ ஜூனியர் ஆர்டிஸ்டா நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கிட்டே இருப்போம். இது வந்து நான் எல்லா பெரிய ஹீரோஸ்க்கும் கொடுக்குற ஒரே ஃப்ளாஷ்பேக் தான் சொல்லுவேன். அஜித் சார் சொல்கிறேன், எல்லா பெரிய ஆளுக்கும் ஒரே ஃப்ளாஷ்பேக் தாங்க மாதிரி. ஒவ்வொரு டைமும் நாங்கள் தான் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அலையணும், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஃபாலோ அப் வச்சுக்கணும். நாளைக்கு ஷூட் இருக்கா இல்லையா, ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேட்டான். அந்த மாதிரி ஒன் டைம் பண்ணும்போது நம்ம டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் சாரோட படத்துல பஹீரா படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பிரபுதேவ சார் படத்துல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதுக்கும் ஒரு ஆடிஷன்லாம் வச்சாங்க. ஸ்பாட் அன்னைக்கு ஆடிஷன்லாம் வச்சு எடுத்துட்டு, என்ன அடுத்த படத்துல குட் பேட் அக்லி எனக்கு வாய்ப்பு தெரியல சார், இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா டிராவல் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது வந்து நீங்க ஏடியா ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியா இல்ல ஏடியா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நடிப்பு நீங்க ட்ரை பண்ணீங்களா? ரெண்டுமே சைமல்டேனியஸா பண்ணி. ஸோ அப்படி நீங்க ஏடியா ஒர்க் பண்ண முதல் படம் எது? ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படிங்கிற படத்துல ஒர்க் பண்ணிருக்கிறேன் நான். ஜோதி படத்துலயும் நான் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி படம் போய்கிட்டே இருக்குது. ஸோ படம் வெளியே வராத படத்துலயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இத்தனை வருஷம் நீங்க வந்துட்டு சினிமால டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க? இல்லை, கண்டிப்பா இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க என்னோட ஃபேமிலி. எங்க அப்பா, அம்மா, என் சிஸ்டர், எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்ற கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலா நாட் ஓன்லி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இப்போ வரைக்கும் சென்னையில் இருக்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட மொத்த டீமுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் இப்போ இது மூலியமா இந்த ஜேடிவியோ நேர் நியூஸ் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. ஸோ சினிமாவில் வந்து உங்களுடைய கோல் என்ன? ஆக்சுவலி கோல்னு பார்த்தீங்கன்னா அழுகிறவங்களும் சிரிக்க வைக்கணும், ஓகே, சிரிக்கிறவங்களும் சிந்திக்க வைக்கணும். ஆக்சுவலி இது வந்து எம்ஜிஆர் சொன்ன டைலாக். எனக்கு என்ன ஒரு ஆசைனா, சிந்திக்கிறவங்களும் திருப்பி உழைக்க வைக்கணும், உழைக்கிறவங்களும் ஜெயிக்க வைக்கணும், திருப்பி ஜெயிக்கிறவங்களும் மற்றவங்களுக்கு உதவி பண்ண வைக்கணும். ஸோ இதுதான் என்னோட கோல். அது ஓகே. பட் இப்போ சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி தான் ஆகணும், கரெக்டா? இப்போ ஒரு காமெடியனா நடிக்கணுமா, ஹீரோவா நடிக்கணுமா, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிக்கணுமா, அப்படி கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஹீரோ, காமெடி நான் எப்பயுமே பிரிக்க மாட்டேன். அது சினிமாவை அப்படி மற்றவங்களோட வியூஸ் மாறும். என் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த சீன்ல யார் நடிக்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோ, அந்த சீன்ல யார் நடிக்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோயின். ஸோ அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸை யார் கேப்சர் பண்ணணும், ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம ஒரு ஷாட்ல நடிச்சாலும் அந்த சீனுக்கு நாம தான் ஹீரோ. ஸோ நான் பிரிக்கவே மாட்டேன் எப்பயுமே. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் விஜய் கௌரிஷ் நடிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் இருந்தாவே எனக்கு போதும். ஆக்சுவலா எல்லா டேரக்டர்டையும் ஒரு நல்ல பேரு, மக்கள் மனசுல ஒரு சின்ன இடம், அவ்வளவுதான் என்னோட எய்ம். சரி, இப்போ பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட விஷ் லிஸ்ட் கேட்குறோம். இந்த டேரக்டரோட நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி எந்த டேரக்டர் இருக்காங்க? எனக்கு பிடிச்ச டேரக்டர் இப்ப இல்ல, மணிவண்ணன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் இல்லை. பட் எனக்கு வந்து வெற்றிமாறன் சார், சங்கர் சார், இவங்க கூட எல்லாம் எனக்கு ஒர்க் பண்ணணும் ரொம்ப இன்ன வரைக்கும் ஈகர்ல இருக்கிறேன். ஆக்சுவலா ஏன்னா அவங்களாம் பார்த்து தான் நாங்களும் சினிமாவுக்கு வந்திருக்கிறோம் ஆக்சுவலா. ஸோ பட் மணிவண்ணன் சார் படங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி படங்கள் இப்போ வர்றதில்லை. அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜேர்னர்ல இருப்பாரு. இப்போ வந்து ஒரு ஜேர்னர் எடுத்துட்டாங்கன்னா காமெடியாவே எடுப்பாங்க, ஹாரர் எடுத்தாங்க ஹாரராகவே எடுப்பாங்க, இவங்க கமர்ஷியல். பட் இவரு மட்டும், மணிவண்ணன் சார் மட்டும் எல்லா ஜேர்னர்லையும் கை வைப்பாரு. காமெடி வைப்பாரு, ஹாரர் வைப்பாரு. 100வது நாள்னு ஒரு ஹாரர் படம் இருக்கும், திடீர்னு பார்த்தா அரசியல் படம், இந்த அமைதி படம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஜேர்னல்ஸ்லயும் பண்ற டேரக்டர்ஸ்டா ஒர்க் பண்ண எனக்கு ஆசை. இன்ஃபேக்ட் மிஸ்கின் சார் படங்களா ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஓகே. ஸோ விஷ் லிஸ்ட்ல அடுத்ததா இந்த ஹீரோவோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை அப்படின்னா எந்த ஒரு? எனக்கு எல்லா ஹீரோ, நீங்களும் ஒரு ஹீரோ தான், பட் இருந்தாலும் உங்களோட ஃபேவரட் இப்பதான் அறிமுகமாகறோம் ஹீரோவா, எல்லா கூடயும் நடிக்கணும்னு எனக்கு ஆசை. எனக்கு வந்து இந்த ஹீரோன்ட்டு இல்ல. இன்ஃபேக்ட் இப்போ குட் நைட் மணிகண்டன் சார் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு, கவின் சார் எல்லாம் பண்றாங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் பண்ணும்போது எனக்கு இன்னும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. மெயினாக விஜய் சேதுபதி அண்ணன், சிவகார்த்திகேயன் அண்ணன் கூட எல்லாம் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஈகர்ல இருக்கேன். ஸோ இந்த படம் வரும்போது அவங்களாம் நோட் பண்ணிட்டாங்கன்னாவே எனக்கு பெரிய விஷயம். ஓகே, கண்டிப்பா பார்ப்போம். ஓகே. ஸோ அடுத்தது எந்த ஹீரோயினோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை? அது நாம முடிவு பண்றது இல்லை ஆக்சுவலா, அது வந்து ப்ரொடியூசரும் டைரக்டரும் முடிவு பண்றது. நம்ம சொல்லலாம் நம்ம அனுஷ்கா கூட ஒர்க் பண்ணணும், நம்ம பிரியங்கா மோகன் கூட ஒர்க் பண்ணணும்னு நம்ம சொல்லலாம். அது வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி
சரி, நீங்களே அடுத்த படத்துல ப்ரொடியூசர்னா எந்த ஹீரோயின் சூஸ் பண்ணுவீங்க? அந்த படம் ப்ரொடியூசர் நான் பண்ற ஐடியாவே மனநிலையே இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் ஆக்சுவலா. சரி பரவாயில்ல. பட் எல்லா ஹீரோயினும் நல்லா நடிக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இப்ப பிரீத்தி மோகன் எல்லா ஹீரோயினும் நல்லா நடிக்கிறாங்களே, யாராவது ஒரு ஹீரோயின் தான் எல்லாருமே சொல்லணும். நல்லா நடிக்கிறாங்க. இப்ப ஸ்டார்ட்ல பிரீத்தி மோகன் நல்லா நடிச்சிருந்தாங்க, பிரியங்கா மோகன் எல்லாருமே இப்ப யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே சூப்பரா, ஏன்னா அவங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்றது வந்து எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு எல்லாருமே பிடிக்கும் எனக்கு. ஓகே, பட் இந்த படத்துல நீங்க தானே ப்ரொடியூசர். நானும் ஒரு ஹீரோயினை வந்து ஆடிஷன் பண்ணீங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது பர்சனலா இந்த பொண்ணோட நடிச்சிருந்தா நல்லா இருக்கும், இந்த ஹீரோயினோட நடிச்சிருந்தா நல்லா இருக்கும், நீங்க யாரை ஃபீல் பண்ணீங்க? ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்ல போறேன். தாராவே ஆடிஷன் வந்திருக்காங்க. அதுக்கு தான் நாங்க கேட்டோம் இந்த क्वेश्चन. சரி, இப்படி ஒரு ஹீரோயினை மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க இது சொல்லாம மறைச்சிருக்கணும். ஆக்சுவலி டைரக்டரோட டிசிஷன் அத்தாரிட்டி கடைசியா. பட் சூழ்நிலை மாறிட்டு இருக்கு, டைம் போயிட்டே இருக்கும். ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க திடீர்னு ஹீரோயின்ஸ் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் 5 பேர் வெயிட் இருக்கிறாங்க, நாங்க நடிச்சிடலாமா வேண்டாமான்ட்டு. அவங்க டைமிங் ஷெட்யூல் எல்லாமே மாறும். அந்த மாறுற டைம்ல நம்ம கான்ஸ்டன்டா ஒருத்தர் ஃபாலோ பண்ணவே முடியாது. ஸோ இல்லைன்னா நான் சொன்னேன் எல்லா ஹீரோயினுமே கரெக்டான ஹீரோயின் தான், யாரும் தப்பான ஆளுக்கு இல்ல. டைமிங் மாறும், அவங்க வேற படத்துல கமிட் ஆயிடுவாங்க, இந்த ப்ரோக்ராம் இருக்குதுன்றாங்க. ஸோ அந்த மாதிரி மாறிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக சிரிச்ச முகத்தோட பதில் சொன்னீங்க. ஸோ கடுக்கா படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ சார். ஜெயா டிவி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி.